ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்த டோட்டல் ஸ்டேஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இடத்த அளக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபோல்டர் போல் ஒரு ஜாப் ரெடி பண்ணணும் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, பாருங்கள் P3ன்னு பேஜ் நம்பர் இருக்கும். அதை ஃபங்க்ஷனை வச்சு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மூவ் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் வரும். டேட்டாக்குள்ளே போயிட்டு ஜாப் இருக்கும். ஜாப்பில் என்ட்ரு கொடுத்துட்டு ஜாப் செலெக்ஷன், எந்த ஜாப்பும் நம்மளை செய்ய போகிறோன்னு பார்க்கணும். ஜாப் செலெக்ஷனில் போயிட்டு இதெல்லாம் லிஸ்ட்டுன்னு 2 இருக்கும். ஜாப் செலெக்ஷனு, கோஆர்டினேட் சர்ச் ஜாப்னு இருக்கும். 2ல் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு 2மே ஒன்றா இருக்கணும். ஃபஸ்ட் இடத்துல லிஸ்ட்டில் போயிட்டு எது ஃப்ரீயாக இருக்குன்னு பார்க்கும். 0ல் எது இருக்கோ அதை எடுத்துக்கணும். அந்த ஜாப்பை கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். ஏரோ மார்க் ஆயிடுத்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும். கீழே வந்துட்டு ஜாப் 39 ஃப்ரீயாக இருக்குது, 0ல் இருக்குது. ஜாப் 39. ஜாப் செலெக்ஷனில் 39 வைக்கிற போல் கோஆர்டினேட் நம்ம சேவ் பண்ணுற பாயிண்ட்டும் இதில் தான் சேவ் ஆகும். அதனால் இதையும் 0ன்னு வைக்கணும். ஜாப் 39ன்னு வைக்கணும். இப்போ அதே நேமுக்கு ஜாப் 39ன்னு வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துடணும். என்ட்ரு கொடுத்துட்டு ஜாப்பை வந்து கீழே வரணும். டீட்டெயில்ஸ் ஜாப்பை வந்து வேறு ஏதாவது பேர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த பேர் வந்து A04ன்னு வைக்கிறேன்னு வச்சுங்களேன். A0 இந்த ஷிஃப்ட் பட்டனை அழுத்த நம்மளுக்கு நம்பரில் வேணால் நம்பரு, லெட்டரில் வேணால் ஏபிசிடியில் வேணால் ஏபிசிடி, லெட்டரில் வேணால் லெட்டரில் மாற்றிக்கலாம். மாற்ற மாறும். இப்போ எனக்கு நம்பரில் தான் வேணும். அதனால் A04 அப்படின்னு வச்சுட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டா அந்த ஜாப் வந்து செட் ஆகிடும். A04ன்னு இதில் போய் செக் பண்ணி லிஸ்ட்டில் போய் செக் பண்ணால் A04 வந்து 0, எந்த பாயிண்ட் ரெக்கார்ட் ஆகாமல் இருக்குது. இப்படி தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஜாப்பை செட் பண்ணுறாங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான் கைஸ்.